Hi, hello guys, welcome to Bright Minded. ஓகே, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ தமிழ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறத மட்டும்தான் நான் போடுவேன். சும்மா தேவையில்லாத வீடியோஸ்லாம் எதுவும் போடல. ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து கிட்ட வந்துட்டுருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் டெட் எக்ஸாம் விடும்போது வேணால் ஒரு லெசன்ஸாக ஒரு டாபிக் வைஸ் கூட நம்ம போகலாம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயும் அந்த கொஷின்ஸ் வந்து கேட்காத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அது டக்குன்னு கேட்டுட்டால் நம்மளுக்கு வந்து அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் மட்டும்தான் இது நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன். எனக்குமே புதுசாக இருந்த இந்த கொஷின்ஸ்லாம் அது உங்களுக்கும் ஷேர் பண்ண தான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஃபாஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து ப்ரீவியஸ் புக்கு, சரிங்களா? ஐ மீன் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அண்ட் ஆல்சோ ஓல்டு புக்கில் இருந்த கொஷின்ஸ்லாம் இது. ஓகே, நம்ம போயிடலாம். ஃபஸ்ட் நம்பர் கொஷின்: அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோனின் மரபுக்கு உரிய கொடி எது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது ஃபோர் ஆப்ஷன்ஸ்க்கு கொடுக்கும்போது குழப்பமாக இருக்கும்னு தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் வெறும் ஆன்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆன்சரில் இருந்து தான் கொஷினே வருதுன்னு போது அந்த ஆப்ஷன்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பேன், சரிங்களா? அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோனின் மரபுக்கு உரிய கொடி எது அப்படின்னா புலி. செகண்ட் கொஷின்: மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே எனின் அடிகளால் சிறப்பித்து சொல்லப்படும் ஆறு எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. போயம் லைன் கரெக்டு தான், ஓகேங்களா? மாதவி வேலி பூக வனந்தரும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே, இந்த அடியில் சிறப்பித்து சொல்லப்படும் ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆறு அப்படின்னா சரையு. நெக்ஸ்ட் கொஸ்டின்: திருடனை கொலை செய்வது அரச நீதி என்று இயம்பிய நூல் எந்த நூல்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிலப்பதிகாரம். இந்த மாதிரி லைனாக கேட்கும்போது ஒரு கன்ஃபியூஸ் வரும். நெக்ஸ்ட்: புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்னும் தொடரில் நுந்தை என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன். புதல்வரால் பொழிந்தான் நுந்தை அப்படின்ற ஒரு தொடர், இதில் நுந்தை என்ற சொல்ல குறிக்கப்படுபவன் யார் அப்படின்னா தசரதன். நெக்ஸ்ட்: பேரவை யாக்கை பெரியோன் என்று போற்றப்படும் கடவுள். பேரவை யாக்கை பெரியோன் என்று போற்றப்படும் கடவுள் வந்து சிவபெருமான். நெக்ஸ்ட்: கிண்ணற மிதுனங்கள் என்ற சொல் குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கே புதுசாக இருந்தது, ஓல்டு புக்கில் இருந்தது. கிண்ணற மிதுனங்கள் என்ற சொல் குறிப்பது வந்து புள்ளினம். புல் அப்படின்னா பறவை, சரிங்களா? இது எப்படி கூட புல் அப்படின்றதோட மீனிங் என்னன்னு கேட்கலாம். புல் என்ற சொல்லை குறிக்கும் பொருள் என்னன்னு கூட கேட்கலாம். புல்னா வந்து பறவை, சரிங்களா? நெக்ஸ்ட்: எனக்கு மூத்தோன் என்று பரதனால் சிறப்பித்து போற்றப்பட்டவன். எனக்கு மூத்தோன் அப்படின்னு பரதனே சிறப்பித்து போற்றப்பட்டவன் யாருன்னா குகன். அந்த பாடலில் படிக்கும்போது நமக்கு வந்து யாரை சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து லைனாக வரும். நம்ம இந்த எக்ஸாமை முடிட்டோம். இப்போது அடுத்து வந்து ஒரு போயம் தனியாக, ப்ரோஸ் தனியாக, அந்த மாதிரி பார்க்கும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட்: இந்திர விழா மொத்தம் எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்னா 28 நாட்கள் நடைபெறும். 6வது புக்கிலே இருக்குது. இந்திர விழா வந்து எத்தனை நாட்களாக நடைபெறும் அப்படின்னு, சரிங்களா? 28 நாட்களாக இந்திர விழா நடைபெறும். சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்ற மணிமேகலை கூறிய அறநெறி அல்லாதது எது? சரிங்களா? இப்போ இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸில் இருந்தால் நம்ம ஆன்சர் எடுக்க முடியுன்றதால ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்ற மணிமேகலை கூறிய அறநெறி இதில் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல், தெய்வம் தொழல் அப்படின்னு இருக்கு, சரிங்களா? இதில் ஆன்சர் வந்து தெய்வம் தொழல், இ என்றதான் ஆன்சர். தெய்வம் தொழல் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைனல்: சவரி பிறப்பு நீங்கு படலம். சவரி பிறப்பு நீங்கு படலம் இந்த காண்டத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி மிஸ்டேக்கு. சவரி பிறப்பு நீங்கு படலம் கரெக்டு, இந்த லைன் தான். இந்த லைன் வந்து எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த காண்டம்னா ஆரண்ய காண்டம். நிறைய காண்டம் ஆப்ஷன் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சவரி பிறப்பு நீங்க படலாம்னே அது ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், நிறைய காண்டம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆன்சர் ஆரண்ய காண்டம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்
இதுக்கு முன்னாடி பார்க்காத கொஷினாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து தொகுத்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கறதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.